ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையும் மாரிக் சேனல். சுவையும் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு தோசை மாவு எப்படி அரைக்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். இட்லி அரிசி ஒரு 200 கிராம், உளுந்து ஒரு 100 கிராம், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் டீஸ்பூன் மாதிரி வச்சுருக்குறேங்க, இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் கணக்கு வருது. வெந்தயம் ஒரு ஸ்பூனுங்க. இது நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஊற்றிடலாம். இன்னும் இருக்கிற அரிசியை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அரைச்சி கலக்கி வச்சாச்சு. இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். தோசை ஊற்றலாம். எப்படி வருது தோசை ஊற்றலாம். ஒரு 4-5 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா ஒரு 8 மணி நேரம் வச்சு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம்.
பாருங்கள், சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் தோசைக்கு ஆட்டி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு புதினா சட்னியும் மிளகா சட்னியும் அரைச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.